இப்போ இந்த சார் பணிக்கு பதிவு இந்தியா ஃபுல்லாக நடக்க திருத்தம். இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, குமரி மாவட்டத்திலையும் சரி, தீர்வுக்கு பிறகு அடுத்த வருஷம் எப்படி தேர்தலில் எப்படி இருக்கும், மக்களுடைய ஓட்டளிப்பு எப்படி இருக்கும்? நான் சொல்ல முன்னாடி நீங்களே நிறைய செய்தி பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் வருது. எல்லா இடங்களையும் போய் திமுக காரங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண வச்சு வாங்க வச்சு, சில இடங்கள்ல வந்து அந்த விஓ அந்த பிஎல்ஓ பண்ணக்கூடிய வேலையை கூட அந்த திமுக காரங்க பண்ணாங்க. அது மாதிரி சர்ச்சு மசூதியில எல்லாம் அங்கே அனௌன்ஸ் பண்ணி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் கரெக்டா அவங்க ஓட்டுக்கு இதுக்கு எழுதி கொடுத்தீங்களா வச்சுட்டீங்களா அப்படின்னு. அவங்க ஓட்டு வந்து கரெக்டா அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்து கோயில்லையோ இந்து ஊர் தலைவரோ இந்து சமுதாய தலைவரோ யாருமே என்ன செய்யல. இந்த எஸ்ஐஆர்னால நமக்கு என்ன பலன்? இந்த ஓட்டு நமக்கு இது வந்து ஃபைனலிஸ்ட், இதுல இல்லைன்னா நமக்கு ஓட்டு இருக்காது. அப்போ இந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்காக என்ன செய்யல, அவங்க முயற்சி பண்ணாங்க, மாற்று மதத்துக்காரங்க செஞ்சாங்க. ஆனா இந்து மக்களும் சரி, இங்க இருக்கிற நம்ம இந்துக்கு ஆதரவாக கூட கட்சிகளும் சரி இந்த வேலையை சரியா பண்ணலைன்னு என்னுடைய கருத்து. ஆனா இது ஒரு நல்ல திட்டம். ஏன்னா நிறைய பேர் இந்த நாட்டை விட்டு நாட்டுல அட்ரஸ் இல்லாம எங்கேயோ இருந்து வந்து ஒளிஞ்சிருக்காங்க, வெளியே தள்ளக்கூடிய பிஜேபி மட்டும் இல்ல வந்து என்னது நாளைக்கு வந்து ஒரு பலன் கிடையாது, எல்லா கட்சிக்கும் தான். ஆமா, இது எல்லாத்துக்கும் உள்ளது. நான் என்ன சொன்னா செத்து போயிட்டாங்க எல்லா கட்சிக்கும். நான் வந்து கட்சி பார்வையை சொல்லல சார். நான் என்ன சொல்றேன்னா இந்துக்களுடைய ஓட்டு வங்கி, நீங்க சொல்றது வந்து கட்சி, நான் சொல்றது இந்துக்களுடைய ஓட்டு வங்கி. இந்துக்களுடைய ஓட்டு வங்கி அதிகமா ஆனாதான் இந்த திராவிட கழகத்தை இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியும். இந்த நாட்டை விட்டு விரட்டணுமானா ஹிந்து ஓட்டு சரியான முறையில பயன்படுத்தப்பட வேண்டும். அதுதான், அதுக்காக தான் சொல்றேன். இதுக்கு பிறகு இப்போ நெக்ஸ்ட் 26 தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுகள் வந்து பிஜேபிக்கு அதிகமாக கிடைக்கணும். அதேதான் சார், அதுதான். அதாவது நான் எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா மத்திய அரசு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வருது. அந்த திட்டத்தை எதையுமே இங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்க விடாம நம்ம அரசாங்கம் பண்ணுது. உதாரணம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். விஸ்வகர்மா திட்டம் சொல்லி பாரத பிரதமர் திட்டம் ஒன்று கொண்டு வந்தார். எல்லாத்துக்கும் 5 லட்சம் ரூபா நிதி உதவி கொடுத்து அது கொடுக்கணும் அப்படின்னு. அரசாங்கம் என்ன செய்துட்டு உடனே நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு, விஸ்வகர்மா கைவினை தொழிலாம் அந்த தொழில் மட்டும் தான் செய்யணுமா, அவங்க படிச்சு மேல வரக்கூடாதா, அதனால எங்களுக்கு யாரையும் சொல்லல, படிச்ச கூட நீ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் தான். மத்திய அரசு திட்டத்தை மக்களை வந்து திசை திருப்பி பேசி அந்த திட்டத்தை இந்த நாட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, கைவினை தொழிலாளருக்கு நாங்க மானியம் கொடுக்குறோம் என்ன பண்ணாரு அவரு. நாங்க என்ன கேட்டா, மானியம் அவனும் கொடுக்கட்டும், நீங்களும் கொடுங்க, தமிழ்நாடு அரசும் கொடுக்கட்டும், மத்திய அரசும் வாங்கி கொடுத்தா இதுல என்ன உங்களுக்கு நஷ்டம், மக்களுக்கு தானே கிடைக்குது. அப்போ பாரத பிரதமருடைய திட்டம், மோடி அரசு மோடி திட்டங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு பாத்தீங்கன்னா, வீடு கட்ட திட்டம் இருக்குல்ல, பாரத பிரதமருடைய யோஜனா வீட்டுல எல்லா வீடு, நிறைய வீடு, எல்லா ஒரு வார்டுக்கு, இப்ப எங்க வார்டுல மட்டுமே 30-40 வீடு இருக்கு. எல்லா வார்டுக்கும் 40 வீடு 50 வீடு இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம் இல்ல, மாநில அரசும் இல்ல நிதி வந்து சேர்ந்து வருதுன்னு சொல்றாங்களா? கொஞ்சம் தான். நம்ம 3 லட்சம் கொடுக்கும், கொஞ்சம் தான் வருது. அவங்க வந்து இந்த அனுமதி இந்த இது விஷயங்கள் தான். ஆனா கல்வெட்டுல எந்த வீடு கல்வெட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு டிஎன் குடிசை மாற்று வாரியம் முன்னாடி இருக்குது, அது பிஎம் திட்டம் சைடுல வச்சிருப்பாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த மாநில ஸ்டாலின் அரசு என்ன செய்யுது அப்படின்னா, அதை திசை திருப்பி திராவிட கட்சின்னு சொல்லுங்க. திராவிட கட்சி இப்போதைக்கு நான் இருக்கிறது ஸ்டாலின் இருக்கேன், ஸ்டாலின்ல சொல்றேன். எல்லா அரசாங்கமுமே எல்முரஞ்சி யாத்திரை பண்ணும்போது தடுக்கும் போது யாரு இருந்தா கடந்தாச்சுல அதிமுக இருந்துச்சு. அதுதான் எனக்கு பார்வை அரசியலே கிடையாது. யாரு வந்தாலும் இப்ப அந்த அரசாங்கத்தை நாங்க அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி இருந்து இந்துக்கள்லாம் தங்கத்தட்டுல சாப்பிட்டாங்க, திருச்செந்தூர்ல ஃப்ரீயா தரிசனம் பண்ணாங்க, அப்படி சொல்லவே இல்லை. அப்பவும் 1000 ரூபாய் கொடுத்தா தரிசனம் பண்ணோம். இந்த திராவிட கழகம் எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய, நாங்க இதுல மாற்று கருத்து ஒண்ணும் சொல்லல. அன்னைக்கும் இதேதான். நாங்க வந்து எங்களுடையது கோயிலை மீட்கணும், அறங்காவல்துறை தேவையில்லை. எல்லா சபரிமலை எப்படி நடக்குது, திருப்பதி எப்படி நடக்குது, எல்லாமே நல்லா தான் நடக்குது. அதாவது அதே மாதிரி என்ன பண்ணா, பக்தர்களுக்கு தேவையான வசதி எதுவுமே செய்யறது இல்லை, ஆனா வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ சுசீந்திரன் கோயிலுக்கு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வெத்தலை மாலை வந்து அவன் ரேட்டு போர்டுல போட்டிருப்பான், சில இடத்துல போர்டே வைக்க மாட்டான், அதுக்கு ஒரு விலை வச்சுப்பான். டூரிஸ்ட் வந்து அவன்கிட்ட ஒரு விலை வாங்குவான். அப்ப இது யாருமே தட்டி கேட்க முடியாது, ஏலம் போடுவாங்க, ஆனா என்ன தட்டி கேட்க முடியாது, அப்படி வரும். அப்போ மண்டைக்காடும் அதே மாதிரி தான். பெண்களின் சபரிமலைன்னு போட்டக்கூடிய ஒரு பெரிய கோயில் மண்டைக்காடு, பிரசித்தி பெற்ற கோயில். கேரளாவில இருந்து எங்கேருந்து இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்து பொங்கல் போடுறதுக்காக வருவாங்க. அப்படிப்பட்ட கோயில். அங்கேயும் பாத்தீங்கன்னா பணம் தான். அங்கேயும் சமீபத்துல திருவிழா டைம்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, அது கூட பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, போராட்டம் பண்ணவங்க தடை பண்ண, அதாவது இந்து கோயில்கள்ல மட்டும் நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கனால அவங்க சார்ந்த இடம் அரசு சொல்லுதுன்னு சொல்லி பிஜேபி இங்க வருது. எங்க வருது? கன்னியாகுமரி மடத்துல அப்பப்போ ஏதாவது ஒரு எம்பியோ ஒரு அது ஓகே, ஆனா இல்லைன்னு சொல்ல. நான் இப்ப என்ன சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு ஒரு
ஆனா இப்ப என்ன இருக்கு, குன்று எங்கெல்லாம் இருக்கோ, குன்றுனா மலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குருசை கொண்டு வச்சுக்கோ, இது எங்க மலைம்மா. அப்புறம் அது இது நம்ம ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்துக்கு நேர் பின்னாடி இதே மாதிரி ஒரு பன்றிப்பொட்டைன்னு ஒரு இடம், இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சிலையை கொண்டு வந்து ஆக்கிரமிச்சு அங்க ஒரு பிரச்சனை. சிவங்கடல இப்ப இருக்கு சேவியர் காலேஜ்லாம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஐயப்பன் சாஸ்தா கோயில்லாம் இருந்து, நீங்க அந்த கோயில்லாம் கிடையாது, அங்கேயும் ஒரு சிலுவையை கொண்டு வச்சுட்டு இது எங்க இடம் அப்படின்னா. ஆனா அந்த அங்க நாங்க தீபம் ஏத்துறதுக்கு, நீங்க இப்ப திருப்பரங்குன்றம் இப்ப பேசணும், ஆனா அந்த சுங்காங்கடைக்கு மலைக்கு மேல இருந்த ஐயப்பன் கோயில்ல பல ஆண்டு காலமா தீபம் ஏத்திட்டு இருந்து அவன் சிலுவையை வச்சதுக்கப்புறம் எங்களை தீபம் ஏத்த விடல. அந்த போராட்டத்துல எத்தனையோ வருஷமா, நாங்க 10-25 வருஷமா அங்க போராடணும். இப்ப இல்ல, நான் சொல்றேன் 96 97 வரைக்கும் எங்க போராட்டம் நடந்தது. அங்க மேல மலைக்கு மேல போய் தீபம் ஏத்த விட மாட்டாங்க, அரெஸ்ட் ஆகும். அது வந்து இறங்கல் ஸ்டேஷன் லிமிட், கைது பண்ணி காவல்துறை எங்களை அங்க கொண்டு போயிடும். இந்து முன்னணி சார்பா போராட்டம் நடந்துட்டே இருந்து. நான் எதுக்கு சொல்லுவேன்னா, அந்த திருப்பரங்குன்றத்துல எப்படி சிலுவையை கொண்டு வச்சேன்னா, அதே மாதிரி இங்க வந்து சிக்கன் மலையை வச்சுட்டு எங்க தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது. திராவிட கட்சிகள் மொத்தத்துல தமிழ்நாட்டுல வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வளர்ந்துட்டு நமக்கு தான் ஓட்டு போட முழு நம்பிக்கையில இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ண, இந்து மக்கள் மாறா நீங்க வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் தமிழ்நாட்டில் ஆதரவு கொடுக்குறீங்க, அவங்க ஏதோ ஒன்று சொன்னா ஒரு அரெஸ்ட் கிடையாது, ஒரு தண்டனை கிடையாது, ஆதரவு கொடுக்குறீங்க, எங்களுக்கு தரமாட்டே ஓட்டை மாத்தி பண்ணுவாங்க போடலையே, மாத்தி போடுறாங்க. விழிப்புணர்வு இவங்களுக்கு, இந்துக்களுக்கு விழிப்புணர்வு, இந்து ஓட்டு வங்கி பலமாகணும், இந்துக்கள் விழிப்புணர்வு இன்னைக்கு ரொம்ப தேவை. கருணாநிதிக்கு சமாதியில வைக்கணும்னு சொன்னா மட்டும் கோர்ட் ஆர்டர் சொன்னா உடனே நீ ஆடுவாங்க. சரி, அப்ப இந்த தீர்ப்பை ஏன் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற? ஒரு ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது, நீதிபதிங்கிறது எதுக்காக? ஒரு கடவுளுக்கு மேலான ஒரு இது. அதெல்லாம் மயிலாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்து மக்களோட பலம் இல்ல அப்போ என்ன செய்யல, அப்போ அரசாங்கம், அதாவது நீதிபதி உத்தரவு போட்டாலுமே அரசாங்கம் என்ன இல்ல, இந்துக்களுக்கு ஆதரவான அரசாங்கம் இந்த நாட்டுல இல்ல. திமுக அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் வந்து, திராவிட கழகங்கள் நமக்கு என்ன இல்ல, ஆதரவு இல்லை. இது என்னன்னா பிரிட்டிஷ் காலங்காலத்துல கூட இந்த அளவுக்கு நமக்கு இல்ல. அரசு வந்து மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அரசு போகும் சார். கரெக்ட். ஜல்லிக்கட்டு நடந்த போராட்டம் ஜெயிச்சுதான் இல்லையா? ஆமா, மக்கள் போராட்டம். அத மாதிரி இந்துக்குள்ள பலத்தை வச்சுதான் அவங்க எடை போடுவாங்க. கைது பண்ணலாமா வேண்டாமா, இந்த கோயிலை மூட வைக்கலாமா வேண்டாமா, பூஜை வைக்கணும். ஆனா அவங்க பவர் பாக்குறாங்க. இங்க பவர் இல்ல, பீஸ் போயிட்டு. கண்டிப்பா அவங்க ஜல்லிக்கட்டு இப்படி ஓகே ஆச்சுது. இங்க நடந்த போராட்டத்துல ஓடினாங்க டெல்லிக்கு, ராத்திரியோட எல்லாம் முடிச்சாங்க ஒரே நாள்ல, ஓகே பண்ணிட்டாங்க. மக்களுடைய பலத்தை வச்சுதான் அரசு செயல்படும். அதுதான் நாங்களும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வரணும். கண்டிப்பா பிரச்சனை, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைய மக்கள் மனசுல கொஞ்சம் யோசிச்சு, இதெல்லாம் இந்து ஆதரவாட்டு நமக்கு இந்த கட்சியும் இல்லை. அப்ப இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எந்த கட்சி குரல் கொடுக்குமோ, யார் வருவாங்களோ அவங்கள வந்து ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கணுங்கிற எண்ணம் நம்ம மக்களுக்கு வரணும். அது என்னைக்கு வருதோ அப்பதான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2026 ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. ஏன்னா பல தலைவர்கள் மாற்று கட்சியில இருந்து பிஜேபியில வந்து இணைஞ்சிருக்காங்க. நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, பிஜேபி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இந்துக்களுக்கு ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஆதரவான ஒரு நிலை ஏற்படும். அதாவது இல்லது சமமா எல்லாரையும் நடத்தக்கூடிய, என்னை பொறுத்தவரை இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து எல்லாரையும் சமமான ஒரு நிலையில தான் பார்த்துட்டு இருக்கு. இந்துக்களுக்குன்னு சொல்லி ஒன்றும் தனியாட்டு ஒன்றும் ஒரு பெருசாட்டு ஒன்றும் செய்யல. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து பிஜேபியில இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தயாராயிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம வேலூர் இப்ராஹிம் அருமையான நபர், பிஜேபியை வந்து மதவாத கட்சி, நமக்கு எதிரான கட்சின்னு பிரச்சாரம் பண்ணி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட எல்லாம் போய் என்ன பண்றாரு இப்ராஹிம் ராவுத்தர், நான் அந்த கட்சியில இருக்கேன், அகில இந்திய இணைச் செயலாளர் இருக்கேன், எனக்கு இந்த கட்சியை பத்தி தெரியும், இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பானதை நாங்க பண்ணுவோம், நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு இப்ராஹிம் ராவுத்தர். அதனால நாம வந்து முஸ்லீம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை, தமிழ்நாட்டில் வந்து தான் பிரச்சனையை தவிர இவங்க வந்து இந்த நமக்கு தூபம் போடுறாங்க, பிரச்சனையை உண்டு பண்றாங்க இவங்களே. அதாவது நமக்குள்ள ஒரு இப்ப வந்து அங்க அனுமதி கொடுத்து தீபம் ஏற்றி தான் அந்த அப்படி போயிருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை பிரச்சனையாக்கி அப்ப இந்துக்கும் முஸ்லீமுக்குள்ள ஒரு கலவரத்தை மாதிரி உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறது யாரு? அரசாங்கம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு இந்து மக்கள் மத்தியில. ஆனா இந்த கோயில்ல தான் பெரிய அநியாயம், நம்ம சாமியை நாமளே காசு கொடுத்து கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால அறநிலையத்துறைங்கிற விஷயமே நமக்கு தேவையில்லை. நீங்க எந்த கோயில்ல ஒழுங்கா நடக்குது பூஜை, நம்ம என்ன, நான் என்னுடைய ஊர் வடசேரி, நான் இங்க இருக்கேன், பக்கத்துல ஒரு சோழராஜா கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. சோழர் காலத்துல சோழர் மகாராஜா கட்டின கோயில். இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா சரியான பூஜை கிடையாது. ஆனா அந்த கோயிலுக்கெல்லாம் வருமானம் இருக்கு, எந்த விதமான பூஜையும் நடக்கிறது இல்ல. தினசரி என்கிட்ட வந்து புகார் சொல்றாங்க. நானும் இங்க இருக்கிற குமரி மாவட்ட இல்ல சார், ஒரு கேள்வி, அதாவது வந்து வருமானம் இல்ல அப்படின்னா கூட வருமானம் இருக்கிற கோயில இருந்து எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணலாம். அதுதான் சொல்றோம், நாங்களும் அதான் சொல்றோம். அறநிலையத்துறைக்கு என்ன வேலை? அறநிலையத்துறைக்கு இப்ப என்ன வேலை?
பூஜை நடக்க விடக்கூடாது, ரெண்டாவது யானை பவனி வரக்கூடாது. நடத்தக்கூடாது, தீபம் ஏத்தக்கூடாது, கோயில்ல இவனு சாமி கூட வரக்கூடாது. அப்ப இவன் வராம இருந்தானா கோயில் அப்படி நம்ம கையிலே மூடிடலாம். ஆயிடும். அப்படித்தான் எண்ணத்தோட செயல்படுறாங்களே தவிர, இப்போ நான் எங்க ஊர் கோயில் இருக்கு, நான் ஊர் கோயில்ல இருந்து என்ன நினைப்பேன், நிறைய ஜனங்கள் வரணும், நிறைய மக்கள் வரணும், கோயில் பெருசாகணும், பெருசா கட்டணும் நாங்க நினைக்கிறோம். ஊர் சமுதாயம் நினைக்கும், ஒரு சமுதாய கோயிலா இருந்தா. ஆனா அறநிலையத்துறை என்ன நினைக்குன்னா, வா வா காசு கொண்டா, முருகர் பார்க்கணுமா 1000 ரூபாய் கொண்டா. நகைச்சுவையா தான் இருக்கு சில இதுல. பக்கத்துல பார்க்கணும்னா 100 ரூபாய், கொஞ்சம் தூரம் பார்க்கணும்னா 500 ரூபாய், ரொம்ப கிட்ட போனா 1000 ரூபாய், முருகரை கட்டி பிடிச்சி கொடுன்னு நினைக்கணும்னா 2000 ரூபாய். சரி. இதுதான் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை. நான் என்ன சொல்லுவேன்னா, திராவிட கட்சியில குறை சொல்ல வேண்டாம். அதுக்கு உட்கார வச்சு யாரு மக்கள், தமிழக இந்து மக்கள் பெரும் பங்கு மாற்றமே இல்ல இருக்கு. சார், அதை மறுக்க முடியாது. மறுக்கவே இல்ல. தமிழக அதைத்தான் இந்து நான் மக்கள் சொன்னேன். தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா. எந்திக்கணும். எந்திக்கலன்னா இது இன்னும் தொடரும்.